Smell me like a Hellcat. என் பாசக்கார பொண்டாட்டி தலையை நீவினாதாப்பா சந்தோஷமா இருக்கும். அச்சா தள்ளி விட்டாளா அட சண்டாளி. சிக்கன் பீஸ் சுடுவோட இருக்கு, கையால தொடவே முடியலையே, என்ன பண்றது? இவனை வச்சு செக்அப் பண்ணிட வேண்டியதாண்டே. நீ கொஞ்சம் தின்னு பாரு. அதுக்குதான் மச்சான் வெயிட்டிங். என்கிட்ட தள்ளி ஒரே வாயில அனுப்பிடுறான். என்னடா இவன் அசால்ட்டா எடுத்துட்டான். நம்ம கைய வச்சா சூடா இருக்கு. காருக்குள்ள உட்காந்துருக்கும் போதே டார்ச்சர் பண்றாளே, கிறுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. நம்மள மாட்டி துவைக்கிறாயா? நோட்டீஸ் கொடுக்குறான்ல, என்னடா திடீர்னு உதைக்கிறான்? நோட்டீஸ் வாங்கலன்னா உதப்பான் போல இருக்க. சரி நம்மளும் வாங்கிட்டு போயிடுவோம், நம்மளுக்கு ஏன் வம்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா? லெக் பீஸ். எவன்டா நம்மள கடிக்கிறது? அட திரும்பி கடிக்கிறான் பாரு. கோபப்பட்டானே, சாரி பத்தரியாம. குங்ஃபு கலை, கராத்தே கலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்ன பகச்சு கூட போய் சண்டைக்கு இழுக்க போறேன்டா. பக்கத்துல வரையா உன்னையும் ஒரு முத்துற. எந்த தீய சக்தியும் நம்மள அண்டக்கூடாதுன்னா சூவ பக்கத்துல வச்சு தூங்கணும். இப்ப தூங்குடா. எந்த தீய சக்தியும் நம்மள அண்டாது. யார் அது அங்க நிக்கிறது? நம்மளுக்கே ஸ்கெட்ச் போட்டானவளா? நான் அப்படியே கேஷுவலா டான்ஸ் ஆடிட்டு வரேன், நீயும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வேகமா வந்துரு. டேய் என்னடா உன் முதுகுக்கு முன்னாடி முடியே காணோம். உனக்கு தெரியாதா? இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். என்னது ட்ரெண்டிங்கா? அதேதான், பாயிண்ட புடிச்சிட்டேன். இங்க இருந்த செக்கிங் ஆபீசர் இங்க. அதோ அங்க நிக்கிறீங்களா? அதோ வரேன், என்னையும் செக் பண்ணுங்க. கதவை திறந்த வேகத்துக்கு வேகமா ஓடிடணும். புடிடா ஓட்டத்தை. அச்சோ மண்டை போச்சு. நல்ல வேலை மண்டைக்கு ஒண்ணு ஆகல. முடிய கட் பண்றீங்க, ஹேண்ட்ஸமா கட் பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாம் என்னதான் மெச்சிக்கணும். மேல கட் பண்ணாம கீழே கட் பண்றா. பார்த்து கட் பண்ணுமா, என்னோட உயிர் நாடியே அதுலதான் இருக்கு. முதலாளி நீங்க சொன்ன மாதிரி பார்க்ல விளையாண்டு இருந்த பயில பந்த எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்குமா? பக்கத்துல நெருங்கலாமா வேணாமா? டேய் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. பக்கத்துல வந்தா ஒரே அடி. அச்சோ கேட்டுடுச்சா? அப்புறம் ஏன் செல்லம் போற? இந்தடா செல்ஃபி பிடிச்சிக்க, 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுப்போம். இந்த மகர கட்டைக்கு ஒரு செல்ஃபி ஒரு கேடு. ஃபாலோ பண்ணிட்டே வா, உனக்கு செல்ஃபி எப்படி எடுக்கணும் காட்டுறேன். என்ன ஒரு பொழப்பு. சொந்த வீட்லயே திட்டுத்தனமா திங்க வேண்டியதா இருக்கு. கேட்டாக்கா கொலஸ்ட்ரால் இருக்குன்றாங்க. கொடுக்கலனா திட்டுத்தனமா தான் திங்கணும். டேய் கௌபாய் வாசம் போடுறதுக்கு 2 ஷூ ஒரு தொப்பி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 ஷூ எங்கடா? எனக்கு தான் 4 கால் இருக்குல்ல. சார் உங்களை பத்தி 4 வார்த்தை புகழ்ந்து பேசுங்க பாப்போம். அடங்கொய்யா, என்ன பத்தி புகழ்ந்து பேச எனக்கே மைக்க நீட்றாயா? அவன் இந்த பக்கம் தானே வந்தான், எங்க ஆளைய காணும். ஓ இந்த பக்கம் போறியாடா? உன்னை எங்க போனாலும் பிடிக்காம மாட்டேன்டா. டேய் நீ டாவடிச்சில அந்த பிள்ளைக்கு 9 புள்ள பிறந்திருக்கான். அந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலான்னு கேட்டாங்கடா. சீக்கிரம் சொல்ல, போய் சொல்லணும்ல. ஓ மை காட், நான் அப்படி ஒரு விஷயம் எதுவும் பண்ணலையேடா. மேல கைய வச்சு சொரியாவரா பொறண்டி எடுத்துருவான். பணம் வச்சுட்டான். சரி சொரண்டிக்கா. என்ன இன்னைக்கு அந்த ரோட்ல எவனையும் காணும்? ஐயோ ரோட்ல சிங்கம். எவன்டா கத்துனது? நான் சிங்கம் தான்டா. அதுக்கு என்ன இப்ப? வாங்கினா இந்த பக்கம் தான். இந்த பக்கத்துல தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. உங்க பேர்ல இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டுற வேண்டியதான். சரிடா தம்பி, அந்த செத்ததுக்கு அப்புறம் அந்த லோனு யாருக்கிட்ட போகும்? என்னன்னா நீங்க சில்லியா ஒரு கிறிஸ்டின் கேட்டீங்க. வேற யாருக்கு? எனக்கு தான் வரும். யார் பெத்த புள்ளமா நீ பித்து குழி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கையை தூக்கி ஆடுறதெல்லாம் சரியில்லை. கொஞ்சம் திருத்திட்டு வந்துரு. உன் டான்ஸை பார்த்து என் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அடியே மூஞ்ச கிட்ட கொண்டு வராதடி, பயமா இருக்குது. என்ன முத்தம் கொடுக்க போறியா? ஃபர்ஸ்ட் போய் பல்ல வளைக்கிட்டு வாடி, ஒரே நாத்தமா அடிக்குது. என் ஓனருக்கு என் மேல எம்புட்டு பாசம். பாசம் என்ன ரொம்ப பொங்குது. பாத்தியா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க. சோழிய முடிச்சுட்டாயா? என் புருஷன் எவ்வளவு அழகா இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. நீ வேறதுமா ஏதோ பர்ச காலி பண்ண போறா போல இருக்கே. மை டார்லிங், புது நாள் புது இடம், நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆக போகுது. சேஞ்ச் ஆகும் தான் நானும் எதிர்பார்க்கறேன். தொல்லை தாண்டிட்டே எல்லாம் வருது. சனிய விட மாட்டேங்குது. நீயே ரொம்ப நேரமா காத்தடிச்சுட்டு தான் இருக்க. இந்த பெட்ல எந்த மாறுதலும் ஏற்படவே இல்லையா? ஆஹா 2 பச்சைக்கிளி வருதுப்பா. இன்னைக்கு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும். இந்த பக்கம் தான் வருவாள்ல, வர்றாளுப்பா. கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் இன்னைக்கு. ஏன் மச்சான் தேம்பி தேம்பி அழுவுற? கருப்பா ஒருத்தி இருப்பாள மச்சான், வையான பிரேக்கப் பண்ணிட்டா மச்சான். என்ன ரீசனுக்காகடா பிரேக்கப் பண்ணாங்க? ஃபேர் அண்ட்
தீபாவளி வாங்கி தரலன்னு பிரேக்கப் பண்ணிட்டா மச்சான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பர்த்டே தாங்க எவ்வளவு லென்த்தா பாடிக்கிட்டு இருக்கீங்க. பொறுத்தது போதும், ஆட்டையை போட்டுடலாம். ஐயா வணக்கம். இந்த நாய் எதுக்கு வணக்கம் போடுது? வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கணும். இந்த மூதேவி தான் வணக்கம் வைக்காது. நம்ம கிளம்ப வேண்டியதான். சீக்கிரம் தரமா. வீட்டுக்கு உள்ள எவ்வளவு புழுக்கம். வெளியில போனா அச்சோ பனியா போயுது. யூ டர்ன் பண்ணிட வேண்டியதான். நீ இந்த பீஸை எடுக்கணும்னா என்கிட்ட ஒரு தடவை போட்டி போட்டுட்டு தான் அப்புறம் எடுக்க முடியும். இவர் பெரிய பில்டப் குமார், எடுக்க முடியாது பாரு. அதான் எடுத்துட்டேன்ல. டே என்னடா பண்ணி வச்சிருக்க 15,000 ரூபா சோஃபாவை? சொல்லாதையா. ஒரு 5,000 வாங்கிட்டு என்ன புழுறாயா. நம்மளுக்கு இருக்கிற உடம்பு அரிப்புக்கு இந்த கல்லுல போட்டு தேய்ச்சாதான்ப்பா சரியாகும். அப்பாடா சில்க் சிமிதா டான்ஸ்லாம் ஆடுது என் வாளு. என்ன பண்ண போறா? அச்சோ பரட்டிட்டாடா. இதோ பாரு, சும்மா பரட்டிட்டு இருக்காத. எனக்கு ஒவ்வொரு தடையும் திரும்பி உட்கார முடியாது. இவ இம்சை தாங்க முடியல. சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தா எதையும் வைக்காம வேற குண்டான ஓடி வைக்கிறாங்க. எதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்கா? நம்மள இருக்கு குண்டான போட்டு தான் பெற்ற வேண்டியது. இப்ப பாட்டில் எப்படி சுண்டி அடிக்கிறேன்னு பாரு. அம்மாடி என்ன அடி. அப்பா மண்டையே விரிஞ்சிச்சு. அச்சோ என்ன குளிருது. பனியா பெஞ்சிட்டு இருக்குதே. இந்த சைடு தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆடாம சேமரா உள்ள பூந்துக்கிறேன். என்னடா இவ சுத்தி வரேன், கீழே தடுமாறி விழுவான்னு பாக்குறேன், விட மாட்டேங்கிறா. இப்படிதான் இவ தப்பிக்கிறானே தெரிய மாட்டேங்குதேப்பா. வித்த தெரிஞ்சவளா இருப்பா போல இருக்கு. அதான் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறா. இவன் கூட ஒரே டார்ச்சரா இருக்குப்பா. இப்போ இதையும் மாட்டிருக்கா. எப்படிதான் நான் பால் குடிக்கிறது? அடியே என்னடி பண்றீங்க? ரவுண்டு கட்டி போட்டோ எடுக்கிறீங்களே. கைத்தா அவுத்து விட்டீங்கன்னா அப்படியே ஓடிடுவான்ல. நமக்கு நாமே தான் வாக்கிங் போயிட்டு வரணும்ல இருக்கு. இவங்கெல்லாம் நம்மள அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஏய், உங்களுக்குலாம் பாட்டு வாத்தியார் நான் தான்டா. இது நான் பாடுற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரி சுதியை ஏற்றணும். அச்சோ பனிரோடா இருக்கே. காலில் கையெல்லாம் நிற்க மாட்டேங்குதே. அங்கேயும் இங்கேயும் அலையுதே. எப்படிதான் வீடு போய் சேர போகணும்? டேய் என்னடா இது? ஒருத்தவங்க செத்து கிடக்கான், அதை கூட கண்டுக்காம நீங்க இப்படி சாப்பிடுறீங்க? யோ நல்லா பாரியா, அவன் படுத்துக்கிட்டு சாப்பிடுறாயா. மேல இருக்கிற மெத்தையும் என்னதுதான், கீழே இருக்கிற மெத்தையும் என்னதுதான். அதனால யாருக்கும் இந்த இடத்த பங்கு தர மாட்டேன். என்னடா அது? நம்ம இருக்கும் போதே சிலையெல்லாம் வச்சு கல்வெட்டுலாம் பதிச்சிட்டாலுவோம். சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. கல்வெட்டுலாம் இப்படிதான் வைக்கணும்னு சொல்லி காட்டுறோம், அவ்வளவுதான். நல்லா சொல்லி காட்டினப்போ ஸ்லோ மோஷன்ல போய் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எகிரி குதிச்சிட வேண்டியதான். என்ன அந்த பக்கம் தாண்ட முடியல? உடம்பு ஏறிடுச்சோ? கிளம்பலாம். சவாரிக்கு போய் வசூல் வேட்டையை எடுக்கலாம். கிளம்பலாமா? அட இருடா, இப்பதான் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓடி போய் சோபால ஜம்முன்னு படுத்தணும். அம்மாடி கொள்ள வழி இருந்தாலும் சமாளிச்சாகணும்பா. எங்க பக்கெட்ல இருந்த தீவனத்தை காணும். இந்த பக்கெட்ல இருக்கா? ஏய் அது எனக்கு வச்ச தீவனம், அதையே நீ சாப்பிடுறிய? போச்சுடா. இப்ப நான் பேனாவத்தாலனா நீ பிடிச்சிருவ. ஆமால தள்ளி விட்டு தான் பாரு, பிடிக்கிறனா பிடிக்கலையான்னு பாப்போம். எங்க புடி மிஸ் பண்ணிட்டியே மாமு. செல்லம் நீ போகும்போதில் மனசு போகுதே மானே. இந்த முகரக்கட்டைக்கு ஒரு பாட்டு ஒரு கேடா. அப்படியே கருத்தை திருப்பி போட்டுருவேன். தூ நீ வீட்டை விட்டு போடா. யாரை பார்த்து காரி துப்புற? நீ தான்டா இந்த வீட்டை போனோம். தூ வர்றா, திரும்பி துப்புறான். என்ன பண்றான்? லேப்டாப்பை தள்ளி விட்டான்டா. அதை வரண்டாயிடுறா. அடிங்க அந்த புள்ள எவ்வளவு அழகா பியானோ வாசிட்டு இருக்கு. அதையே கெடுக்க பாக்குற நீ. வாசிமா என்ன ஒரு உடம்புலிய நிம்மதியா போய் சோபால படுக்க வேண்டியதுதான். அச்சோ போச்சுடா. டேய் அது என்னோடது, என்கிட்ட கொடுத்துரு. தூக்கி போடுறியா? இப்ப சரி, நல்லா வாய்க்கு நேரா போடு. எப்படி எகிரி பிடிக்கிறான்னு. டேய் நில்லு, உன் வாயை கொஞ்சம் தோற. என்னடா இது? ஹேர் பேண்டை தூக்கிட்டு போற? இதை எடுத்துட்டு போய் தான் என் ஆளுக்கு ப்ரப்போஸே பண்ண போறேன். ஒழுங்கா கொடுத்துரு. இன்னும் என்ன ஸ்பீடு போகுது? நம்ம போற ஸ்பீடு 150 மீட்டரே தாண்டும். என்ன இதுக்கப்புறம் தான் கேட்ட போட்டாங்க. சார் நீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணிருக்கீங்க, அதனால 5000 ரூபா அபராதம் கட்டிட்டு கிளம்பு. யோ நான் வண்டி ஓட்டலையா, விண்டோ சீட்ல உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் 5000 ரூபா பணம் கிட்ட சொல்ற? அட படிக்கட்டு, நம்ம எப்ப நடந்து போயிருக்கோம், அப்படியே படுத்துக்கிட்டு போயிட வேண்டியதான். நல்லா ஸ்மூத்தா வந்து சேர்ந்துட்டோம். பேக்கேஜ் வந்து சேர்ந்துருச்சு. ஆனா கூப்பிட்டு போறதுக்கு எந்த ஆளும் வரல. ஒருவேளை அன்ரிசீவ்டா இருக்குமோ? நைட் அடிச்ச மப்பு இன்னும் கிறக்கமாவே இருக்குது. சோபால் போய் படுக்கலாமா? ஆகா போச்சுடா. என் மாஸ்டர்ங்கிற நம்பிக்கை தூணு இருக்கும்போது நான் ஏன் முன்னாடி பார்த்து நடக்கணும்? ரிவர்ஸ்ல தான் போவேன். என்ன சோஃபா இந்த ஆட்டம் ஆடுது? காலில் 3 கால் தான் இருக்குமோ? முயற்சி எடுத்தாச்சும் உக்காந்துடணும். அச்சோ போச்சுடா. மாப்பிள்ள என்னாச்சு? உனக்காக ஒரு அழகான கருப்பு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். இப்படி போயிட்டு என் மாப்பிள்ள கையாடுது. கல்யாண பந்தியை போட்டுற வேண்டியதுதான். படிச்ச மட்டும்தான் கடைக்கும் சோறு, படிப்பு இல்லைனா
படிச்ச